திருக்குறள் கதைகள். கதை எண் 412. கேண்டீன். இன்னைக்கு ஒரு இலக்கிய விழா இருக்கு, போகலாம் வர்றியா என்றார் விட்டல். விட்டல் என் பக்கத்து வீட்டில் வசிப்பவர். என்னை விட 10 வயது மூத்தவர். ஆயினும் எங்கள் இருவருக்கும் சில விஷயங்களில் பொதுவான ஆர்வமும் கருத்துக்களும் இருந்ததால் அவர் என்னை ஒரு நண்பனாகவே நடத்தி வந்தார். நான் சற்று தயங்கினேன். இது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற விழா, ரொம்ப அருமையா இருக்கும். ஒவ்வொரு பேச்சும் அற்புதமா இருக்கும். காலையிலேயே ஒரு நிகழ்ச்சி இருந்தது, அதுக்கு என்னால போக முடியல. மாலை நிகழ்ச்சி இன்னும் அருமையா இருக்கும். சாயந்தரம் 4 மணிலேருந்து 9 வரைக்கும் நேரம் போறதே தெரியாது. வா போயிட்டு வரலாம் என்றார் விட்டல். நான் இன்னும் தயங்கியதைக் கண்டு, அந்த சபாவில விஜயா பவன்காரங்க தான் கேண்டீன் நடத்துறாங்க என்றார் விட்டல். சரி சார், வர்றேன் என்றேன் நான். நாங்கள் 4 மணிக்கு அரங்கத்தில் நுழையும் போதே கேண்டீனிலிருந்து அருமையான மனம் வீசியது. சார், கேண்டீன்ல டிஃபன் சாப்பிட்டுட்டு போயிடலாமே என்றேன் நான். இப்ப நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடுமே, அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலாம் வா என்று என் கையை பிடித்து இழுக்காத குறையாக உள்ளே அழைத்துச் சென்றார் விட்டல். விட்டல் சொன்னது போல் சொற்பொழிவுகள் அருமையாகத்தான் இருந்தன. வலிந்து கூறப்பட்ட நகைச்சுவை துணுக்குகளோ அரசியல் சினிமா பற்றிய குறிப்புகளோ இல்லாமல் இலக்கியச் சுவையை மட்டுமே அறுசுவை விருந்துகளாக வழங்கிக் கொண்டிருந்தார்கள் பேச்சாளர்கள். பேச்சுக்கள் சுவையாக இருந்தாலும் கேண்டீனிலிருந்து வந்த மனம் என் மனவில் திரும்ப திரும்ப வந்து போனது. விட்டலிடம் 2-3 முறை, சார், கேண்டீனுக்கு போயிட்டு வந்துடலாமா என்று மெதுவாக கேட்டு பார்த்தேன். இருப்பா, இவ்வளவு அருமையா பேசிக்கிட்டு இருக்காரு, இப்ப எப்படி போறது என்று என்னை அடக்கிவிட்டார் விட்டல். சரிதான், 9 மணிக்கு நிகழ்ச்சி முடிந்ததும் தான் கேண்டீனுக்கு போகப் போகிறோம். அப்போது கேண்டீனில் எல்லாம் தீர்ந்து போய் கேண்டீனை மூடிக்கொண்டிருப்பார்கள். நமக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டேன். குறிப்பிட்ட ஒரு பேச்சாளர் பேசி முடித்ததும் அடுத்த பேச்சாளரின் பெயரை அறிவித்தார்கள். விட்டல் சட்டென்று என் கையை பிடித்து இழுத்து, வா போகலாம் என்று எழுந்தார். விறுவிறுவென்று கேண்டீனுக்கு நடந்தார். கேண்டீனில் போய் அமர்ந்ததும், என்ன சார், இவ்வளவு நேரம் வரமாட்டேன் நீங்க, இப்ப மட்டும் எப்படி எழுந்து வந்தீங்க, ரொம்ப பசி வந்துடுச்சோ என்றேன் கேலியாக. இவ்வளவு அருமையான பேச்சுக்கள் காது வழியே உள்ளே போய்கிட்டு இருக்கிறச்சே பசி எப்படி வரும், பின்ன இப்ப மட்டும் எப்படி வந்தீங்க? இந்த பேச்சாளர் பேச்சை நான் முன்னால கேட்டிருக்கேன். அவர் அவ்வளவு நல்லா பேச மாட்டார். அதனாலதான் இந்த சமயத்துல வைத்தையும் கொஞ்சம் கவனிச்சுக்கலாம்னு வந்தேன். இவர் 20-30 நிமிஷம் பேசுவார்னு நினைக்கிறேன். இவர் பேசி முடிச்சு அடுத்த பேச்சாளர் வரத்துக்குள்ள நாம சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ள போயிடணும். சீக்கிரமா ஆர்டர் பண்ணு. இப்போ கேண்டீன்ல கூட்டம் இல்ல. ஆனா இவர் பேச ஆரம்பிச்சதும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் எழுந்து கேண்டீனுக்கு வர ஆரம்பிச்சுடுவாங்க. அப்புறம் நாம ஆர்டர் பண்ணினது வர லேட் ஆயிடும் என்றார் விட்டல். அவர் சொல்லி முடித்தபோதே சிலர் கேண்டீனுக்குள் நுழைந்து கொண்டிருந்தனர். திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் 42. கேள்வி அதிகாரம் 42. குறள் 412. செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். பொருள்: செவிக்கு கேள்வி என்ற உணவு இல்லாதபோது வயிற்றுக்கு சிறிது உணவு அளிக்கப்படும்.